அருப்புக்கோட்டை அருகே அருள்மிகு ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால பெருமாள் திருக்கோவில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா சம்பிரோச்சனம் மற்றும் கும்பாபிஷேக பெருவிழா. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே காளையார் கரிசல்குளம் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத வேணுகோபால பெருமாள் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் கடந்த 1ஆம் தேதி மாலை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை, சுதர்சன ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், ஆச்சாரிய அழைப்பு, பகவத் பிரார்த்தனை, பூமி பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டது. பின்னர் கும்பாபிஷேக நாளான இன்று அதிகாலையில் பூஜை செய்யப்பட்டு ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத வேணுகோபால பெருமாள் உற்சவருக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர் உள்ளிட்ட 9 வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. பின்னர் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 4ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவு பெற்று மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. கலசங்களில் நிரப்பப்பட்ட புனித நீர் குடங்கள் மேலதாளத்துடன் பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா கோஷங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு முதலில் விநாயகர் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால பெருமாள் திருக்கோவில் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதே நேரத்தில் பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு மகா சம்பிரோச்சனம் நடைபெற்று அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அப்போது பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பியபடி வேணுகோபால பெருமாள் சுவாமியை வழிபட்டனர். கும்பாபிஷேகத்தை காண விருதுநகர் மாவட்டத்தை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மகா கும்பாபிஷேகத்தை கண்டு பின்னர் சுவாமி தரிசனம் செய்தனர். அத்துடன் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது.